அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக் வுட்டில் செய்யப்பட்ட வீட்டோட மெயின் டோர். தமிழில் சொல்லணும் அப்படின்னா முதல் தரமான தேக்கு மரத்தில் செய்த வீட்டோட நுழைவு கதவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதனுடைய விலை எவ்வளோன்னு அந்த இன்ஜினியர் சொல்கிறார் அப்படின்னா 21,000 அப்படின்னு சொல்கிறாரு, 21,000. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அதில் சொன்ன விலையை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதை அந்த இன்ஜினியர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக் வுட்டு. அண்ட் இதை டோர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மரக்கடையில் போய் மரத்தை பார்த்து அந்த மரத்தை தேர்வு செய்து அதுக்கப்புறம் அதை கார்பெண்டர்கிட்ட கொடுத்து இந்த டோரை செய்ய சொல்லியிருக்காங்க. அண்டு மற்ற கடைகளில் போனால் இதை விட இன்னும் கூடுதலாகும். பட் நான் தெரிஞ்சவர் மூலமாக வாங்கினனால எனக்கு இந்த ரீசனபிளான ரேட்டு 21,000 கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொன்னார். அண்ட் இந்த 21,000 அப்படின்றத இந்த டிசைனுக்கும் சேர்த்து, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி டிசைன் கொடுக்காம நீங்கள் ஒரு பிளெயினாக சிம்பிளான டிசைன் போனீங்கன்னா ஒரு 3,000 rupees கூட குறையலாம் அப்படின்றதான். இப்போ அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஓனருக்கு சில இஷ்யூஸ் வந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா காசு கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த டோர் இறங்கிச்சு. அப்போ ஹவுஸ் ஓனர்ஸ் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இன்ஜினியர்கிட்ட கேட்டாங்க, அதான் ரெடிமேடாக டீக் வுட்டுன்னு கடையில் கிடைக்கிது, அதை வாங்கி உடனே ஃபிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேட்டாங்க. அதுக்கு இன்ஜினியர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ரெடிமேடாக கிடைக்கிற கதவுகள் வார்னிஷ்லாம் பண்ணி இருக்கும். அது உள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக் வுட்டா செகண்ட் குவாலிட்டி டீக் வுட்டா எதுவும் தெரியாது. அந்த மரத்தில் ஏதாவது பிரச்சனை, கிராக் ஏதாவது இருக்கா அப்படின்றதும் பார்க்க முடியாது. அது யூஸ் பண்ண பிறகு தான் அது தெரிய வரலாம். ஒரு வருஷம் சில வருடங்கள் கழித்து தெரிய வரலாம். பட் இந்த மாதிரி மரத்தை பார்த்து அதை அப்படியே செய்ய கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக் வுட்டா நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி மரத்தை தேர்வு செய்து அந்த டோர் பண்ண அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன அப்படின்னா, நான் நிறைய தேக்கு மரம் செஞ்ச கதவுகள்லாம், கட்டில், ஃபர்னிச்சர்லாம் பார்த்துருக்கேன். பழைய ஃபர்னிச்சர் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், வழன்னு இருக்கும், நல்ல ஆயிலாக. பட் இந்த டோரில் அந்த மாதிரி வளவளப்பு தன்மை இல்லையே, ரொம்ப இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நல்ல விளைந்த மரமாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த காலத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துல அந்த மரத்தை வெட்டி எடுத்துடுறாங்க அப்படின்னாங்க. நல்ல ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நல்ல விளைந்த மரத்தில் அந்த மாதிரி பழப்பழுப்பு வரும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி மரம் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமாகும், பட்ஜெட் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொன்னார். ஓகே, நமக்கு தெரிஞ்ச தகவல்களை எல்லாம் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத அப்புறமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.